வணக்கம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு விசாக நட்சத்திரம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருக்குது. அப்புறம் அனுஷம். எப்படி இருக்க போகிறது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். 12 மணி வரைக்கும் பரவாயில்ல. எனவே 12 மணியிலேருந்து அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நாள் முழுக்க மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கினே இருக்கணும். ஓம் ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி. அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. பகல் 12 மணி வரைக்கும். 12 மணியிலேருந்து அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி. நிதானம், பொறுமை. நல்ல நாளாக இல்லை. அனுகூலமான எண் 2, வடக்கு சிவப்பு. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற பேச்சு இருக்கிறது. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சுக்கிரனே போற்றி, சுந்தரனே போற்றி. சுந்தரன் சிவபெருமானுடைய பெரும் 4 சிவபக்தர்களில் ஒருவர். ஆமாம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. நிதானம், பொறுமை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். தேவையற்ற பேச்சு இருக்கிறது, பொறுமை. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சாரங்கமே போற்றி, சக்கரமே போற்றி. 2 பெருமாளுடைய ஆயுதம். நிதானம். அனுகூலமான எண் 6, வடக்கு பச்சை. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது, படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுத்துருங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடணும், அது முக்கியம். கவனம். அனுகூலமான எண் 7, சிவப்பு, தெற்கு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மொச்சைக்கொட்டை வேக வைத்து கொடுங்க, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. சூப்பர், பிரமாதமான நாளாக இருக்கும். சந்தோஷம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கிறது, நல்லது. பிரமாதமான முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம் நல்லா இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடினா திருஷ்டி குறையும், வேற ஒன்றும் இல்லை. ஓம் ஓம் ரங்கநாதரே போற்றி, ரங்கநாதரே போற்றி, ரமணரே போற்றி. அனுகூலமான எண் 7, தெற்கு வெள்ளை. விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. விநாயகராகவல்னு ஒரு புத்தகம் இருக்குது. விநாயகர் கோயிலில் இருந்தே படித்து பாருங்கள். சீதக்கிளப செந்தா மறைப்பும் பாதச்சிலம்பு பலைசியப்பாடன்னு ஆரம்பிக்கும், படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்தே தீருவீர்கள், உறுதி. தயவு செய்து படிங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. அதனால தான் சொல்கிறோம், திருஷ்டி அதிகமாக இருக்கும், வயிற்றுச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. மனித இயல்பு அது. எனவே அதிலிருந்து காப்பதற்கு இந்த வழிபாடு உதவும், மறந்துடாதீங்க. தயவுசெய்து கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் இருக்கிறது, வழிபாடுக்கு உரிய புத்தகம். அது வாங்கி படித்து பாருங்கள், நல்ல புஸ்தகம். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. வீண் செலவு இருக்கிறது. வீண் கவலை இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம், அது பாட்டுக்கு ஓடட்டும். ஓம் பார்கவீஸ்வரரே போற்றி, பரசுராமனே போற்றி. அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மொச்சைக்கொட்டை வேக வைத்து கொடுங்க, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி.
விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். இன்னைக்கு 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. சூப்பர் ரொம்ப நல்லா இருக்குது. கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க. உங்கள் சுறுசுறுப்பு ஜெயிக்கும். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. விநாயகராகவல்னு ஒரு புத்தகம் இருக்குது. விநாயகர் கோயிலில் இருந்தே படித்து பாருங்கள். சீதக்கிழப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலைசிய பாடன்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்தே தீருவீர்கள். உறுதி. தயவுசெய்து படிங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. அதனால தான் சொல்கிறோம். திருஷ்டி அதிகமாக இருக்கும், வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. மனித இயல்பு அது. எனவே அதிலிருந்து காப்பதற்கு இந்த வழிபாடு உதவும். மறந்துடாதீங்க. தயவுசெய்து கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் இருக்கிறது. வழிபாடுக்கு உரிய புத்தகம். அது வாங்கி படித்து பாருங்க. நல்ல புஸ்தகம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. பூராட நட்சத்திரத்துக்கு இன்னும் நன்மை அதிகம். பூராடத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் நவகிரக சன்னதியில் தீபம் போடுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. நல்லது. பிரமாதமான நாள். வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சந்தோஷம். மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஓம் பிருகுவே போற்றி, பிரகலாதனே போற்றி. பிருகு முனிவர். பிரகலாதன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். இன்னைக்கு நல்ல நாள். 4 ராசிகளுக்கு அதில் ஒன்று உங்களுது. சந்தோஷப்பட்டுக்கோங்க. விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. விநாயகராகவல்னு ஒரு புத்தகம் இருக்குது. விநாயகர் கோயிலில் இருந்தே படித்து பாருங்கள். சீதக்கிழப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலைசிய பாடன்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்தே தீருவீர்கள். உறுதி. தயவுசெய்து படிங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. அதனால தான் சொல்கிறோம். திருஷ்டி அதிகமாக இருக்கும், வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. மனித இயல்பு அது. எனவே அதிலிருந்து காப்பதற்கு இந்த வழிபாடு உதவும். மறந்துடாதீங்க. தயவுசெய்து கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் இருக்கிறது. வழிபாடுக்கு உரிய புத்தகம். அது வாங்கி படித்து பாருங்க. நல்ல புஸ்தகம். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு, குழப்பங்கள், தடுமாற்றங்கள், வீண் செலவுகள் இருக்கின்றன. நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். மனசில் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் வினதா தேவியே போற்றி, வித்யா தேவியே போற்றி. அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் மொச்சைக்கொட்டை வேக வைத்து கொடுங்க. ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். உறுதி. விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. விநாயகராகவல்னு ஒரு புத்தகம் இருக்குது. விநாயகர் கோயிலில் இருந்தே படித்து பாருங்கள். சீதக்கிழப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலைசிய பாடன்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்தே தீருவீர்கள். உறுதி. தயவுசெய்து படிங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. அதனால தான் சொல்கிறோம். திருஷ்டி அதிகமாக இருக்கும், வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. மனித இயல்பு அது. எனவே அதிலிருந்து காப்பதற்கு இந்த வழிபாடு உதவும். மறந்துடாதீங்க. தயவுசெய்து கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் இருக்கிறது. வழிபாடுக்கு உரிய புத்தகம். அது வாங்கி படித்து பாருங்க. நல்ல புஸ்தகம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். இன்றைக்கி 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சந்தோஷமான நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஜெயிக்கிறீர்கள். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம். நல்லது. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. திருஷ்டியை குறைச்சிரும். ஏன்னா வைத்தறிச்சல் பல இருக்குது. ஓம் பலராமனே போற்றி, பத்ரையே போற்றி. பத்ரைங்கிறது கிருஷ்ண பகவானுடைய மனைவியரில் ஒருவர். கிருஷ்ண பகவானுக்கு 8 மனைவியர். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. விநாயகராகவல்னு ஒரு புத்தகம் இருக்குது. விநாயகர் கோயிலில் இருந்தே படித்து பாருங்கள். சீதக்கிழப செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலைசிய பாடன்னு ஆரம்பிக்கும். படித்து பாருங்கள், நல்லது. ஆமாம், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்தே தீருவீர்கள். உறுதி. தயவுசெய்து படிங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. அதனால தான் சொல்கிறோம். திருஷ்டி அதிகமாக இருக்கும், வைத்தறிச்சல் அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. மனித இயல்பு அது. எனவே அதிலிருந்து காப்பதற்கு இந்த வழிபாடு உதவும். மறந்துடாதீங்க. தயவுசெய்து கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் இருக்கிறது. வழிபாடுக்கு உரிய புத்தகம். அது வாங்கி படித்து பாருங்க. நல்ல புஸ்தகம். மீனராசிக்கார நேயர்களே, 1 மணி வரைக்கும் சந்திராசிரமம்.
அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. 1 மணிக்கு அப்புறம் சூப்பர், நல்லா இருக்கு. மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. 1 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. மந்திரம் மனசு நாள் முழுக்க ஓடணும். ஓம் பாஞ்சசன்யமே போற்றி. எம்பெருமான் நாராயணுடைய சங்குக்கு பெயர் பாஞ்சசன்யம். பாஞ்சசன்யமே போற்றி, பரசுராமனே போற்றி. கவனம் நிதானம் பகல் 1 மணி வரை சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், பகல் 1 மணி வரை ஜாக்கிரதை. அனுகூலமான எண்ணும் எல்லாம் சொல்லியாச்சு. பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் மொச்சைக்கொட்டை வேக வைத்து கொடுங்க, ரொம்ப நல்லது. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள், உறுதி. நேயர்களே, இன்று பொதுவாக வீட்டில் சாயந்தர நேரம் 6:30 மணிக்குள்ள ஒரு தீபம் போட்டு சில நிமிடங்களாவது ஓம் லம்போதரனே போற்றி வராகியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் உங்களுடைய வேலைகளை தொடர்வது நல்லது. வராகியே போற்றி, வராகமே போற்றி, வராக பெருமாளே போற்றி, இதையெல்லாம் சொல்லுவது நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.